ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு பழம். இந்த ஆரஞ்சு பழம்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஆரஞ்சு பழம் பார்த்துருக்கீங்களா? இதுவும் ஆரஞ்சு பழம் தான் அப்படின்னாங்க. இதோட ப்ரைஸ் 32 ரியால் போட்டிருக்காங்க. நம்ம ஊர் ப்ரைஸுக்கு 725 ரூபா. இது துனிசியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. அதாவது நார்த் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி ஒரு ஏரியா. அது நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். துனிசியான்னு சொல்லி ஒரு நாடே இருக்குது. அந்த நாட்டில் இருந்து வந்த ஒரு ஆரஞ்சு பழம் தான் இது. ஒரு பழம் அப்படின்னாலே இலையோட பார்க்கும்போது அது ஒரு தனி அழகு தான். ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னாங்க. அதனால் நான் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆரஞ்சு பழம் மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் தோல் நம்ம பொதுவாகவே ஆரஞ்சு பழத்துலலாம் நம்ம தோலை உரித்து தூக்கி போட்டுட்டு உள்ளே இருக்க சொலையை மட்டும் தான் சாப்பிடுவோம். பட் ஆனால் இது அப்படியே பச்சையாகவே கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. உள்ளுக்கு 2-3 விதை இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. புளிப்பு, இனிப்பு, துவப்பு, கசப்பு எல்லாமே மிக்ஸாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு தனி டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு முறையாக சாப்பிட்டேன். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு.